குட் ஆஃப்டர்நூன். பிரைஸ் த லார்ட். எப்படி இன்னொரு போதனை செஷனுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? we have finished Bible and finance, we have finished Bible and health, we have finished water baptism, we have finished Holy Spirit baptism. பரிசுத்தாவின் அபிஷேகம், தண்ணீர் ஞானஸ்நானம், வேதமும் பொருளாதாரமும், வேதமும் சுகாதாரமும் என்ற பல தலைப்பில் ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த 17 நாட்கள் நம்முடைய 50 நாள் ஜெபம் முடிந்த பிறகு 4 நாள் ஸ்தோத்திர ஜெபம் முடிந்த பிறகு, முதல்ல ஒரு நாள் ஆயத்த ஜெபம், இந்த 55 நாள் முடிந்த பிறகு நம்ம பல டீச்சிங்ஸை ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமேன். இன்றைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு லக்கை வைத்திருக்கிறாரா? இஸ் தேர் a goal that God has predestined for us to pursue? தேவன் நமக்கென்று எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் ஒரு ஃபினிஷ் லைன் என்று ஒன்று இருக்குமோ, ஒரு 100 meters டேஷ் or 200 meters or even marathon, there is always a finish line drawn, and the goal of the athlete is to run towards that. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் என்று வைத்துக்கொண்டால் அங்கே ஓட்டத்தை துவக்குகிறதற்கு முன்பாகவே, even before the race begins, அங்கே அந்த ஓட்டப்பந்தயத்தின் முடிவு, அந்த finish line has been drawn. Not that everybody who runs will reach that finish line and on time and by rules. அதாவது ஓட்டப்பந்தயத்திற்கு ஒரு finish line என்று ஒன்று இருந்தாலும் அதிலே ஓடுகிற எல்லாரும் அங்கே எட்டி பிடிப்பார்கள் என்பதும் கிடையாது. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த வேகத்தோடு, அந்த எல்லா விதமான சட்டத்திட்டங்களோடு ஓடுவார்கள் என்பதும் கிடையாது. வழியிலே நின்று விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடியவர்கள் உண்டு. அண்ட் ஈவன் இஃப் யூ ரன் ஃபர்ஸ்ட் யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு விளையாட்டு போட்டியில் ஒழுங்காக ஓடுகிறவர்கள் தான் அவர்களுக்கு க்ரௌன் கொடுக்கப்படும். சரியா? பவுல் சொல்கிறாரு, அதாவது இன்கரப்டபிள் க்ரௌன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 9. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். They will be going through strict discipline and self-control. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாருமே ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். They run to receive an corruptible crown. ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை, இன்கரப்டபிள் கிரவுன், அதை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஒரு எய்ம்லெஸ்ஸா, ஒரு கோல்லெஸ்ஸா நான் இருக்க மாட்டேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, I who is a preacher, I do not want to be disqualified. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I beat my body to subjection. என்னுடைய சரீரத்தை நான் ஒழுக்கத்திற்குள்ளே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நாம் ஒரு கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் ஓடுகிறோம். நமக்கென்று, விசுவாசிகளுக்கென்று, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிப்பு என்பது ஈவு. சால்வேஷன் இஸ் a gift. சால்வேஷன், ரட்சிப்பு என்பதற்கு நாம் எதையும் செய்ய வேண்டாம். இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார். we don't have to do anything. நாம் எதையும் செய்ய வேண்டாம். நம்முடைய நீதி, நம்முடைய எல்லா விதமான கிரியைகள், செத்த கிரியைகள், நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது. our righteousness, the Bible says, are filthy rags. And our effort to be saved are dead works. நாம் ரட்சிக்கப்பட பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் செத்த கிரியைகள்.
நம்முடைய நீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தை, a filthy rag, a dirty cloth என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பிரயாசத்தினாலே நம்முடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது இலவசமானது, அது ஈவு, அது கிஃப்ட். எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. வெரி வெரி எம்பாட்டிக். இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. தேவன் கொடுத்த ஈவு, ரட்சிப்பு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. இட் இஸ் நாட் பை ஒர்க்ஸ். நம்முடைய கிரியைகள் செத்த கிரியைகள், நம்முடைய முயற்சிகள் தேவனுடைய அந்த ரட்சிப்பை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிரயாசம் விருதா. இது ரட்சிப்பு. ஆனால் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆஃப்டர் we are saved, நாம் அந்த தேவனுடைய ரட்சிப்பை நாம் ஈவாக பெற்றுக்கொண்ட பிறகு, after we are saved, we are called to do good works. கவனிங்க, கிரியைகளினாலே அல்ல, கிரியைகளினாலே அல்ல என்று சொல்லப்பட்ட காரியம் எபேசியர் 2:8-9 10 வசனத்தை வாசிக்கலாம். Let us read verse 10, Ephesians 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, we are created for good works. Verse 8 and 9 says, no good works, your works are not good enough. உங்களுடைய கிரியைகளினாலே அல்ல, உங்களுடைய கிரியைகளினாலே அல்ல என்று 8-9 வசனங்கள் சொல்லுகிறது. அது ரட்சிப்புங்கிற சப்ஜெக்ட் மேட்டர். ஆனால் 10ஆம் வசனம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு, அதை நாம் புரிந்து கொண்டு, அதை நாம் டிஸ்கவர் பண்ணிக்கொண்டு அதிலே நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தில் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். 2 காரியம் பிரத்யேகமாக. ஒன்று, கேரக்டரில் நாம் மாற வேண்டும், குணத்தில் மாற்றம் வர வேண்டும். இயேசுவை போல நம்முடைய குணம் மாறணும். 2வது, நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். Secondly, God has a mission, God has a work for every individual. ஆண்டவருடைய கிருபையினால இந்த 21 நாட்கள் நாம் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் என்றால், we are going to focus on the being, not the doing part so much. நல்லா கவனிங்க, நாம் யாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ. கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் என்பது டிசைபிள்ஷிப்பில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். டிசைபிள்ஷிப்பில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, நாம் தேவனை போல குணத்தில் மாறணும். 2வது, தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்டியன் லைஃபுடைய கோல். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த 21 நாள் போதனைகளை முடித்த பிறகு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான செயல்பாடுகள் என்ன? What are the functions that God expects a believer? நீங்கள் எதை செய்ய வேண்டும்? ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்வது எப்படி? ஃபங்க்ஷனிங் பிலீவர் என்ற தலைப்பில் செயல்படும் விசுவாசி. இங்கே பாருங்க, 3 விதமான விசுவாசிகள் உண்டு சபையில். ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி, இது ரட்சிக்கப்படாதவங்களை நான் பேசலை, சபைக்குள்ளே இருக்கிற ஆட்களை பேசுகிறேன். ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி, அன்ஹெல்தி பிலீவர். சபைக்கு ஒழுங்காக வர்றதில்லை, சபையில் பிரசங்கம் பண்ணாத கேட்கறதில்லை, அவங்க குணத்தில் மாறுவதற்கு விட்டு கொடுக்கறது இல்லை, கர்த்தர் கொடுக்குற காரியத்தில் உண்மையாக இல்லை, அப்புறம் நிறைய காரியத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் விசுவாசி ரட்சிக்கப்பட்டார், கிருபையாக ரட்சிக்கப்பட்டார். அது ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி. 2வது, ஆரோக்கியமான விசுவாசி. இவங்க பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் 4 பேர் கட்டப்படுவதில்லை, சபைக்குள்ளேயும் கட்டப்பட மாட்டாங்க, சபைக்கு வெளியிலேருந்து சந்திக்கப்படவும் மாட்டாங்க. அது ஆரோக்கியமான விசுவாசி. தன்னை வரைக்கும் பார்த்துக்கிடும், 4 பேருக்கு பிரச்சனையே கிடையாது, அதில் 4 பேருக்கு பிரயோஜனமோ கிடையாதுங்கிற கேட்டகரி. ஸோ
ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி அன்ஹெல்தி பிலீவர், ரெண்டாவது ஹெல்தி பிலீவர், மூன்றாவது ஃபங்க்ஷனிங் பிலீவர், செயல்படும் விசுவாசி. there's much to talk about that. அதை குறித்து அதிகம் பேச வேண்டியது இருக்கிறது. God willing, that will be the next series that we will aim to do. ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருக்குமானால், ஆண்டவருக்கு சித்தமானால், இந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட், நல்ல மரமாக நாம் இருக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். being the person that God wants us to be and then doing the thing that God wants us to do. இது ஒன்று முடிச்சு ஒன்று செய்கிறதில்ல. நம்ம இங்கே டீச்சிங் பண்ணும்போது ஒன்று முடிச்சு ஒன்று பண்ணுறோம், ஆனால் இட்ஸ் a parallel thing. The being and the doing are meant to be a simultaneous growth for a believer. ஒரு விசுவாசிக்கு அவர் குணத்தில் மாறுவதும், செயல்பாட்டு காரியத்திலே முன்னேறுவதும், தேவன் கொடுத்த காரியத்தை செய்வதும், 5 தாலந்தாக இருந்தால் 5 தாலந்திற்கு ஏற்ற பிரகாரம், 2 தாலந்தாக இருந்தால் 2 தாலந்திற்கு ஏற்ற பிரகாரம், 1 தாலந்தாக இருந்தால் அந்த 1 தாலந்திற்கு ஏற்ற பிரகாரம், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி, அவரவர்களுக்கு அளந்து கொடுக்கப்பட்ட தாலந்துகளின்படி, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளின்படி நாம் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? ஒரு அந்த சபை வாழ்வில் பிரயாணம் பண்ணுகிற சபை வாழ்வு நமக்கு ஒரு ட்ரெயின் ஜேர்னின்னு வச்சுக்கிடுங்க. அதில் உள்ள ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ட்ரெயினில் நிறைய பேர். Continuing. Sorry for the interruption. ஒரு சின்ன ஒரு பவர் ஜர்க் இருந்துச்சு. பட் let us continue. So ஒரு ட்ரெயின் ஜேர்னி தண்டவாளம் எப்படி இருக்கிறதோ, 2 அங்க அந்த ரயில் அந்த ட்ராக் இருக்கிறதோ, அதே போல ஒன்று நம்முடைய கேரக்டர் growth, மற்றொன்று நம்முடைய செயல்பாடு, தேவன் வைத்திருக்கிற காரியங்கள், the being and the doing, ரெண்டும் இருக்கணும். ஆனால் அந்த சர்ச் லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தனியாக ட்ராவல் பண்ண மாட்டோம். we'll be traveling with other people, சபை வாழ்வில். ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பர்டிகுலர் 21 நாள் கேரக்டர் ஆஸ்பெக்ட், அதாவது நிறைய காரியங்களை களைந்து போட வேண்டியது இருக்கிறது, நிறைய காரியங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. there are a lot of things to put off and there are a lot of things to put on. Paul talks about that very much. இதை களைந்து போடுங்கள், இதெல்லாம் நீங்கள் களைந்து போடுங்கள், இதையெல்லாம் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். put off, put on. எதை நாம் களைந்து விட வேண்டும், எதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். எப்படி பொறாமையை மேற்கொண்டு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நாம் இருப்பது, எப்படி பெருமையை மேற்கொண்டு தாழ்மையின் மனப்பான்மையை தரித்துக் கொள்ளுவது, எப்படி கோபத்தை மேற்கொண்டு எப்படி நாம் ஆண்டவருடைய அந்த சாந்த குணத்தை வைத்துக் கொள்வது, கசப்பை மேற்கொண்டு எப்படி மன்னிப்பின் சுபாவத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி இச்சையை மேற்கொண்டு பரிசுத்த சிந்தையை நாம் தரித்துக் கொள்ளுவது, எப்படி குற்ற உணர்வை மேற்கொண்டு எப்படி நாம் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வது என்று பல காரியங்களை நாம் இந்த தொடரிலே படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? shall we close our eyes and pray? தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ இந்த புதிய தொடரிலும் உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட நீர் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Hallelujah. Amen. Let my people go என்று மோசே ஆண்டவருடைய பிரதிநிதியாக போயிட்டு பார்வோனிடத்திலே சொன்னான். என் ஜனத்தை போகவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்வோனிடத்திலே மோசே சொல்ல போனான். Let my people go. இப்ப ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? Let my people grow.
என் ஜனங்களை போக விடு, இப்ப என் ஜனங்களை வளர விடு என்று சொல்லுகிற ஆவியானவருடைய குரலை நான் கேட்கிறேன். Let my people grow. ரட்சிக்கப்பட்டவர்கள் வளரணும். இங்க பிள்ளை ஒரு பாட்டு இருக்குல்ல, ஃபாதர் பாட்டு, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நல்லா இருக்கு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சூப்பர். ஆனா உங்களை பார்த்து எப்ப சார் அவர் மகிழ்றது? நம்ம மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். அப்பா எப்ப மகிழ்வாரு? அப்பா எப்ப பிரியமாயிருப்பாரு? இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். This is my beloved son in whom I am well pleased. இங்கே பாருங்க, பிதா நம்மிலே பிரியமாய் இருக்கிறது எப்பொழுது? நீங்களும் நானும் வளரும் பொழுது. இயேசு வளர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் என்ன தெரியுமா? இவர் என் நேசகுமாரன். இங்கே பாருங்க, குமாரன் என்ற வார்த்தைக்கும் பிள்ளைகள் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வளர்ந்த நிலை குமாரன். பைபிள் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, புத்திரர், சன்ஸ். ஒரு சில வசனங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Matthew chapter 5 and verse 9. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். கவனிச்சிங்களா? யோவான் 1:12 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். We are called children of God, but here the word that is used is they will be called sons of God. ரெண்டு வேற வேற வார்த்தையா? எஸ், வேற வேற வார்த்தை. தமிழிலையும் வேற வேற வார்த்தை தான் இருக்குது, கிரேக்க மொழியிலையும் வேற வேற வார்த்தை தான் இருக்குது, இங்கிலீஷ்லையும் வேற வேற வார்த்தை தான் இருக்கிறது. John 1:12 says children of God, but Matthew 5 and verse 9 says sons of God. கிரேக்க வார்த்தை என்ன? யோவான் 1:12 சொல்லப்பட்ட அந்த children என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை டெக்னான், TEKNON, டெக்னான். To as many who accepted Jesus, to them he gave the power to be called the technon of God. அவர்கள் தேவனுடைய டெக்னானாக அழைக்கப்படுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். அதுதான் கிரேக்க வார்த்தை, யோவான் 1:12. ஆனால் இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புத்திரர், சன்ஸ் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ஹியோஸ், HUIOUS, ஹியோஸ், சன்ஸ். வளரணும். இங்க பாருங்க, யாரு புத்திரர்? யாரு புத்திரர்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். Blessed are the peacemakers, for they shall be called the sons of God. Peacemakers. என்ன மேக்கர்ஸ்? பீஸ், PEACE, பீஸ், PIECE. துண்டு துண்டா வெட்டி போடுற ஆளு கிடையாது, பிரிவினையை உண்டாக்குறவன் கிடையாது, கோல் சொல்றவன் கிடையாது. பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவானா? யாரு? கோல் சொல்லுகிறவன். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பிராண சிநேகிதனையும் பிரித்து விடும் கோல் சொல்லுகிற காரியம். அப்படிப்பட்டதான ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ் பண்றவங்களா இருந்தா இன்னும் குணம் மாறல, இன்னும் ஆள் வளரல, இன்னும் சின்ன புத்தி, இன்னும் சில்லற புத்தி என்று கூட சொல்லிவிடலாம். வளரல, ஆள் இன்னும் சில்லறையா தான் இருக்கு, ஆள் இன்னும் வளரல. இங்க ஒன்றை கேட்டு அங்க போய் சொல்லி நாரதர் வேலை பண்றவர். இங்கே பாருங்கள், இது கேரக்டர் டெவலப்மெண்ட் கோர்ஸு. அதனால் கொஞ்சம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அக்லியாக தான் இருக்கும், சரியா? இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் அங்கே பிளட் இருக்கும், அங்கே பஸ்ஸு வரும், அங்கே உள்ளதான கெட்ட காரியத்தெல்லாம் எடுக்கணும். ஆனால் அனஸ்தேசியா கொடுத்து தான்
நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுதான் இடையில நம்மளுக்கு ஜோக்கெல்லாம் வரும். அதனால் வந்து அதுதான் அனஸ்தேசியா. அப்படியே ஆனால் ஊசியில் என்னது, ஊசியில் வாழைப்பழம் இல்லை, வாழைப்பழத்தில் ஊசி குத்துறா மாதிரி. ஆனால் we will make sure the pus comes out. We make sure that the unhealthy things are removed. Even if it meant doing a surgery, let us do it. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 21 நாள் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், 21 நாள் பத்தியோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இது கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 21 நாள். ஆண்டவர் பேச பேச சரண்டர் பண்ணுங்க. அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு யாருக்காவது சொல்றதுக்காக வச்சுக்கிட்டீங்க, நீங்க மாறாம பார்த்துக்கிடுங்க. ஆமென். நான் சொல்றது புரியுதா? இதை பாருங்க, பக்கத்தில் உட்காந்துருந்தா பாஸ்டர் சொல்றது கரெக்ட், எங்கள் அம்மா அப்படித்தான், எங்கள் புருஷன் அப்படித்தான், அவர் கேட்டால் நல்லா இருக்கும். ஏமா நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ மாறு முதல்ல. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ நம்ம மாறுறதுக்கு முதல்ல விட்டு கொடுப்போம். மற்றவங்களை பற்றி நீங்கள் இப்போ டீச் பண்ண யாரையாவது நீங்கள் அளந்து பார்க்குறதுக்கு நான் வந்து மெஷரிங் ராட் கொடுக்கல, நான் உங்களுக்கு இன்ச் டேப் கொடுக்கல. ஆண்டவர் உங்களை அளக்கிறாரு. When you fall short, surrender yourself. Every day I pray that there will be some area that God will deal with you. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொஞ்சம் அப்படி பேசணும்னு எதிர்பாருங்க. ஏதாவது ஆண்டவரே குறைய காட்டுங்கன்னு அப்படி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க பேசுறது எனக்கு குத்துது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பர், உங்களுக்கு இன்னும் சொர்ணை இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன சொன்னாலும் குத்தல அப்படின்னா தான் ரொம்ப ரிஸ்க்கு. சொர்ணை கெட்டு போச்சுன்ற மாதிரி ஒருவேளை இருக்குமோ. அது பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு குத்தாது, அது வேறு விஷயம். ஆனால் யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்கிறதும் உண்மை இன்னொரு பக்கம். அதனால் வந்து எங்கேயாவது கொஞ்சமாவது குத்தணும். டோட்டலாக ஒன்றுமே குத்தலை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே சொல்கிற ஜோக்கை மட்டும் கேட்டுவிட்டு அப்படி போகிற ஆளாக இருந்தால், பிரதர் சிஸ்டர், நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. பேசுகிற நானும் மாறணும், கேட்கிற நீங்களும் மாறணும். ஆவியானவர் கிரியை செய்யணும், வசனம் கிரியை செய்யணும். God uses his people, God uses his word, God uses his spirit to build his people, to build his church. சபையை கட்டுவதற்கு, தம்முடைய ஜனத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற 3 பிராட் கேட்டகரி உபகரணங்கள். ஒன்று அவருடைய வார்த்தை, மற்றொன்று அவருடைய ஆவியானவர், மூன்றாவது அவருடைய ஜனங்கள். ஆண்டவர் ஜனங்களை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு விரிவாக நான் சொல்லுவேன். 21 நாள் இருக்கிறது. லேயர் பை லேயர் we are going to deal with it. படிப்படியாக ஆவியானவருடைய உதவியோடு ஒத்தாசையோடு கூட நாம் இந்த காரியங்களை படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எதையும் விட்டு வைக்காதபடிக்கு ஆவியானவர் நன்றாக நம்மை உள்ளான பகுதியிலே சுத்தம் பண்ணுவாராக. மாயக்காரனே, பாத்திரத்தின் உள்பகுதியை முதலாவது சுத்தம் பண்ணு என்று இயேசு சொன்னாரே, அதுபோல உள்ளே சுத்திகரிப்பு உண்டாவதாக. Let there be cleansing inside. Christian character development, discipleship, சீஷத்துவம், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசி வளர வேண்டிய காரியங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதுல பாருங்க, யோவான் 1:12 பிள்ளைகள் என்பதற்கு நிபந்தனையே இல்லை. wherever you read the word child, there is no what you call condition except believing in Jesus. இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். மற்றபடிக்கு நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி இருந்தால் தான் நீங்கள் பிள்ளைகள், அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்டவரை விசுவாசித்தால் நாம் பிள்ளைகளாகிறோம். ஆனால் நாம் புத்திரராக மாற வேண்டும் என்றால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் இருந்தாங்கன்னா ஒரு டீம்ல வந்து அங்க வந்து பிரிவினை வராமல் பார்த்து கொள்வார்கள். அவர்கள் அப்படியே ஒரு ஸ்மூத்தா வந்து அங்க வந்து ஒரு ரெக்கன்சைலிங் ஏஜென்ட்டாக உள்ளே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வளர்ந்தவர்கள். those are people who have grown. those are people who have grown, வளர்ந்தவர்கள். சரி, ரோமர் 8:14 Romans 8 and verse 14 எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8
14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Those who are led by the Spirit are called sons of God. Listen, people of God, you must be led by the Spirit. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் புத்திரர். மாம்சத்திலே நடத்தப்படுகிறது உண்டு, அழுத்தத்தினாலே நடத்தப்படுகிறது உண்டு. Some people are led by pressure, some people are led by sentiments. சிலர் அந்த சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும். இவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு அது பிடிக்கல, தப்பு, ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க. Those who are led by the Spirit, ஆவியானவர் நடத்தணும், ஆண்டவர் உங்களை நடத்தணும். ஆவியானவர் நோன்னு சொல்லிட்டா நோன்னு சொல்லணும். ஆமென். ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் சிலர் they are led because of என்னது, selfish ambition, சுய ஆசை, விருப்பம். சிலர் are led by lust, சிலர் pressure, சிலர் கில்ட், சிலர் சென்டிமெண்ட்ஸ். பல காரியத்தினாலே நடத்தப்படக்கூடும். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 5. இருக்கீங்களா? ஆமென். மேத்யூ சாப்டர் 5. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிற வார்த்தை, verse 44. மேத்யூ 5 verse 44. மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஐயோ இது கஷ்டம் பிரதர். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். love your enemies. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். முடியாது பிரதர், நான் யாருன்னு காட்டணும். பிரதர் சிஸ்டர், நீ யாருன்னு காட்டக்கூடாது, ஆண்டவர் யாருன்னு காட்டணும். அதுதான் டிசைபிள்ஷிப். நான் சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். டயலாக்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? என்னது, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாரா இவர், அதனால என்ன பண்ணுவாராம், சுருன்னு ஏறுதான் இவருக்கு. உப்பை குறைன்றேன், உப்பை குறை, ரொம்ப ஏறுது. அல்லேலூயா. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, அதனால உங்களுக்கு எக்ஸ்கியூஸா? சோத்துல உப்பு இல்லாமல் போட்டு சாப்பிடுங்க, ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங்கு சரியாயிடும். அல்லேலூயா பிரதர். என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? இப்படி பேசினா தாங்க இந்த சப்ஜெக்ட் ஓடும். இது சர்ஜரி, இது லாலிபாப் மேட்ரு இல்லை. கிலுகிலுப்பு மிட்டாய், கிலுகிலுப்பு பஞ்சு மிட்டாயி இல்லை இப்படி காட்டி அப்படி போட முடியாது. இது இப்படி தான் போகணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உப்பு போட்டு சாப்பிட்றீங்க. நான் எல்லாரையும் சொல்லலைங்க, நம்ம எல்லாரும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம், நானும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். ஆனால் கோபம் வந்ததுக்கு நாங்களும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோன்னு சொல்றியே, அதுக்கு சொல்கிறேன். கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல, கோவப்பட்டாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிற பைபிள் இருக்குது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அது செட்டில் பண்ணிடணும்னு இருக்குது. அது நம்ம கோவத்தை மேற்கொள்வது எப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ஆங்கர், முன்னால் ஒரு வார்த்தை போடுங்க, ஒரு எழுத்து போடுங்க, டி. என்ன ஆகுது? எப்படி வாசிக்கும்? டேஞ்சர். கோபம் கொலையில் போய் முடியும். we will talk about that, we will show you bible examples. எப்படி கோபப்படுறவன் கொலைக்கு நேராக போகிறான் என்பதை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டப் போகிறேன். பெருமை என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து. பெருமை இருக்குல்ல, பெருமை அது எப்படி தெரியுமா? இட்ஸ் லைக் பேட் பிரெத். everyone else knows that you have except you. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த பெருமை விஷயம் இந்த கெட்ட சுவாசம் இருக்குல்ல, அது மாதிரி உங்களை தவிர எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த கெட்ட சுவாசம் இருக்குன்னு. புரியுதா? அதனால் தயவுசெய்து யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. ஆமென். இதெல்லாம் ஒன்றுன்னா பார்ப்போம். த சிம்டம்ஸ்
ஆஃப் எனக்கு பெருமைலாம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தாழ்மையை பெருமையாக பேசுவார்கள். If anyone boasts about anything, they possibly have. But if somebody is boasting about humility, in all possibility, they don't have it. Amen. அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒன்றுனா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு அப்படியே அப்போ எனக்கு அது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னு காட்டுறது தான் என்னுடைய லக்கே. ஆமேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அதை அப்படியே சுத்தமாக எடுக்கிறது தான் ஆவியானவர் விரும்புகிற காரியம். இருக்கீங்களா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பாஸ்டர், நான் சும்மா பைபிள் ஸ்டடி நோட்ஸ் எடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் ஒரு டீப் சர்ஜரி நடந்துச்சுன்னு சாட்சி சொல்ல போகிறீங்க. அது விட்டு கொடுத்தா ஆமேன். நான் என்னுடைய ஒரு வீட்டில் உள்ள ஒரு நபர், அவங்க ரொம்ப குணத்தில் சரியில்லை, அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க மாறணுங்கிறதான் என்னுடைய சீக்ரெட் ப்ரேயரு. ஆனால் கடைசியில் நானே மாறிட்டேன், நான் தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க சிலர். இருக்கீங்களா? ஆமேன். சரி, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். எப்படிங்க அது முடியும்? இங்கே பாருங்க, ஒருத்தர் எனக்கு இங்கே மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைவ் சாட்டில் ஒருத்தர் போட்டார், டு பி லைக் ஜீசஸ் இஸ் வெரி வெரி ஹார்ட். நான் எனக்கு பதில் போடணும் போல இருந்துச்சு. ஹூ செட் இட் இஸ் ஈஸி? ஹூ செட் இட் இஸ் ஈஸி? இட் இஸ் டிஃபிகல்ட். டேக்கிங் அப் யுவர் கிராஸ், உங்க சிலுவை நீங்க சுமக்கிறது ஈஸி கிடையாது. ஆனாலும் தட் இஸ் த கோல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். இதை நாம் செய்தால் நித்தியத்திலே பலன் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். முதலாவது என்னது? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மூன்றாவது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பீப்புள் who hate you, bless them. ஐயோ, நான் நல்லா இருக்கவங்களே ப்ளஸ் பண்ணுறது இல்லை பிரதர். இங்கே பாருங்கள், டிசைபிள்ஷிப்பில் உங்களுக்கு ஆகாதவங்களாம் ப்ளஸ் பண்ணணும். அந்த லெவல் போகணும். உங்களை பயக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள். இப்பயே உங்களுக்கு சிலருடைய ஞாபகம் வருது. இப்போ நான் பேசும்போதே சிலருடைய முகம்லாம் அப்படியே வருது. சத்துருக்கள்னு இப்படிலாம் அப்படியே சிலர் மூஞ்சிலாம் வருது. அவங்கள மேலே அன்பு செலுத்துங்கன்னு ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களை என்னது அப்புறம் பாய்க்கிறவர்கள் கொஞ்சம் அப்படியே வருது, மூஞ்செல்லாம் வருது இல்லையா? அவங்களுக்கு நன்மை செய்யுங்கள், ஸ்கீம் போட்டு அவங்கள ஆசீர்வதிங்க. ஆமேன். பிரதர் கஷ்டம், பிரதர் கஷ்டம் எனக்கு தெரியுது, வெயிட் பண்ணுங்க. முதல் நாள்லேயே நான் ரொம்ப உங்களை அப்படியே ஹை ஜம்ப் ரொம்ப தாவ சொல்லலை. ஆனால் போக போக தாவுவீங்க. ஆனால் ஜேர்னி கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கணும். ஆமேன். சரி, அப்புறம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஏளனமாக பார்த்து பேசுகிறாங்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு உங்களை பற்றி தெரியல, அவனுக்கு நொல்ல கண்ணு. நான் சொல்றது புரியுதா? அவன் பார்வை சரி கிடையாது, உங்களை அவன் தவறாக பார்க்குறான். அவன் பார்வை சரியில்லை. நீங்கள் பாதிக்கப்படாதீங்க. டோன்ட் டேக் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்ளம் as your problem. If that guy is looking down on you, it is his problem. Don't take it as your problem. Half of life's problems will disappear when we don't take other people's problem as our problem. வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம மற்றவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக எடுக்கலைன்னா. இருக்கீங்களா? ஆமேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை டார்ச்சர் பண்றாங்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? அவன் நாசமாக போட்டும். ஆண்டவரே 2:1 நீர் காட்டும். அவன் கையை உடையும். ஆண்டவரே அவன் கையை முறியும். அப்படித்தான் ஒரு பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு, இது உண்மையாக நடந்தது. மெட்ராஸில் ஒரு பைபிள் காலேஜ், எங்கள் பைபிள் காலேஜ் இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் காலேஜ். சரியா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? இப்போ ஒன்று இந்த பைபிள் காலேஜ், அந்த பைபிள் காலேஜா, பாஸ்டர் ஃப்ரெண்டு யார், இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரியா? அந்த மாதிரி பைபிள் ஸ்கூலு. ஸோ அந்த பைபிள் ஸ்கூலில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக இல்லாமல் சில காலத்தில் இருந்தாங்க. பாஸ்டர் அம்மா தான் இன்சார்ஜ் மெஸ்ஸுக்கு. பாஸ்டர் அம்மா சொல்லிட்டாங்க நோ ஃபுட்டுன்ட்டாங்க, சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. ஒன்று இந்த பயல்களாக என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் கூடி ஜெபம். என்னது? பயங்கரமாக ஜெபம். அம்மாவை சந்தியும் ஆண்டவரே, அம்மாவை சந்தியும்.
அந்த சாப்பாடு இல்லைன்னு சொன்ன அந்த கரத்தை சந்தியும் ஆண்டவர் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக வைல்டு ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வழியாக பாஸ்டர் போயிருந்திருக்கிறாரு. நின்று ஜன்னல் வழியாக கேட்டிருந்திருக்காரு, அம்மாவை சந்தியும், அவன் கையை எல்லாம் சாப்பாடு கொடுக்காத கையெல்லாம் இப்படி என்னமோ ஜெபம் பண்ணியிருக்கானுங்க. முடிஞ்ச உடனே கேட்டிருக்காரு, தம்பி என்ன ஜெபம் பண்ணுறீங்கன்னு. இங்கே பாருங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணோம்? அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணோம். எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே கவனிங்க, அவங்கள ஒரு கை பாருங்க, இப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. ஆமேன். இங்கே பாருங்க, இந்த 5 காரியம் செஞ்சால் என்னவா? அடுத்த வசனம் verse 45, Matthew 5:45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். You will be called sons of your father in heaven. இங்கே பாருங்க, அப்ப புத்திரருங்கிறது வந்து இட் இஸ் a certification of your growth. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சான்று, ஒரு வளர்ச்சி நிலை. இங்கே பாருங்க, நான் ரொம்ப வருத்தம் எனக்கு, இந்த பாடல் எழுதுறாங்களே நிறைய பேர் பாடல் எழுதுறாங்களே, ஏதாவது புத்திரரை கொடுத்து பாட்டு இருக்கா? புத்திரரை கொடுத்து பாட்டு இருக்குதா? இல்லையே. பிள்ளைகளை கொடுத்து நிறைய பாட்டு இருக்குது. நல்லது. I'm not completely pulling down on all the songwriters, but I'm just wondering why there is no song on sons. புத்திரராய் இருப்பதை குறித்து ஏன் பாடல்கள் இல்லை? ஏன் பாடல்கள் இல்லை? அருமையான தீம் இருக்குதே பைபிள்ல. இங்கே பாருங்க, இயேசுவை குறித்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனால் சிலுவையில் கொடுக்கப்பட்டது யாரு? குமாரன். A child is born, but the son is given. You want to be involved in God's purpose? நீங்கள் தேவனுடைய நோக்கத்திலே ஈடுபட வேண்டுமா? தேவனுடைய நோக்கத்திலே நீங்கள் பயன்பெறணுமா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்களை எடுத்து உபயோகப்படுத்தணுமா திட்டத்தில்? Then you got to grow up, sir. Then you got to grow up, madam. பழைய பாட்டு ஒன்று இருக்கு, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஒரு ஹோல்சமாக இருக்கணும். இயேசு எப்படி வளர்ந்தாரா? லூக்கா 2:52 வாசிக்கலாமா? லூக்கா 2:52, அந்த பிள்ளை வளர்ந்து, எந்த பிள்ளை? இயேசு வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை இல்லை, இது வந்து யோவான் ஸ்நானகன். இது லூக்கா 1:80. அதையும் வாசிச்சிருமே, ஏன் விடுவோம்? அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்ப்போமே. யோவான் ஸ்நானகன், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். That is Luke 1:80. The last verse of Luke 1 talks about John the Baptist. யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 2:52 கடைசி வசனம். லூக்கா 2ல இயேசுவானவர் ஞானத்திலும் there was intellectual growth, வளர்ச்சியிலும் there was physical growth, தேவ கிருபையிலும் there was spiritual growth, மனுஷர் தயவிலும் there was relational growth. இங்கே பாருங்க, நமக்கு இன்டலெக்சுவல் growth இருக்கணும், நமக்கு ஸ்பிரிச்சுவல் growth இருக்கணும், நமக்கு ரிலேஷனல் growth இருக்கணும். உறவுகளில் அது உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவுகளில் நமக்கு growth இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும், அப்புறம் நமக்கு வளர்த்தி physical growth இருக்கணும். எல்லாம் வளரணும். இயேசு எல்லாவற்றிலும் there was wholesome growth in Jesus. முழுமையாக எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். சரி, இந்த வளர்ச்சிக்கான சவாலை, வளர வேண்டும் என்ற அவசியத்தை நான் உங்களுக்கு அந்த பிக் பிக்சர் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன். முதல் சில நாட்கள் இந்த ஃபவுண்டேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கை புரிந்து கொள்ளுதல், ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இந்த வளர வேண்டும் என்ற ஒரு ஆசையை ஆண்டவர் உள்ளே போட போகிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு இஷ்யூவாக நாம் டீல் பண்ண போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், Hebrews chapter 5. Look at the frustration of the writer of the book of Hebrews. பன்னிரெண்டாம் வசனம், Hebrews 5 verse 12. காலத்தை பார்த்தால்
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காலத்தை பார்த்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் இப்போதான் ஃபவுண்டேஷனே போட வேண்டியது இருக்குது உங்களுக்கு என்று சொல்லி நொந்து கொள்ளுகிறார் the writer to the book of Hebrews. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இன்னும் டயப்பர் போட்டு சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு உத்தரவாதம் எடுக்க தெரியவில்லை. இன்னும் பலமான ஆகாரம் எடுக்க நீங்கள் பழகவில்லை. 11ஆம் வசனம் verse 11. இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீச்சிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் டீச்சிங் கொடுத்தா உங்களுக்கு அது புரியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் you have become dull of hearing. அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும், உங்களுக்கு புரியாது. நீங்க எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆளு இன்னும் நீங்க இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியதான ஃபவுண்டேஷனல் டீச்சிங் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1-2 வசனங்கள். Hebrews 6 verse 1 and 2. அது ஃபவுண்டேஷன். ரட்சிக்கப்படுறது இயேசு விசுவாசிக்கிறது. எபேசியர் 2:8-9. Ephesians 2:8-9. We are saved not by our works. We are saved by grace through faith. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது கிரியைகள்னாலே உண்டானது அல்ல. அது முதல்ல ரட்சிப்பு. அதுக்கு அப்புறம் அஸ்திபாரம் போடணும். விசுவாசிகளுக்கு அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் என்னது? 6 காரியம். Hebrews 6:1 and 2. ஃபவுண்டேஷன் போடணும். முதல் ஃபவுண்டேஷன் என்னது? செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். அப்பனா ரட்சிப்புக்காக நீங்க படுற பிரயாசம் இருக்குதே, பலவிதமான பிரயாசம், அதெல்லாம் டெட் ஒர்க்ஸ். அதுல திரும்புங்க. நம்பர் 1. நம்பர் 2, faith toward God. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அதுதான் ரட்சிப்பை ஆக்சுவலா கொண்டு வருகிறது. 3வது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அதுதான் தண்ணீர் ஞான ஸ்நானம். அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். 4வது, கைகளை வைக்குதல், சர்ச் அத்தாரிட்டி. சபையிலே நமக்கு இருக்கிறதான அந்த விதமான ஆர்டர், ஒழுங்கு. 5வதாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல். We must have an understanding of resurrection. உயிர்த்தெழுதலை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். 6வதாக நித்திய நியாய தீர்ப்பு, இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். இது ஃபவுண்டேஷன். ஆனால் ஃபவுண்டேஷனையே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, வளரணும். We must grow. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். Let us turn our Bibles to 1 John and chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். வசனம் 12 முதல் 14 வரை நான் வாசிக்க போகிறேன். I'm going to read from verse 12 to verse 14 of 1 John. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14. I want you to carefully follow the framework that is there in this passage. இந்த வேத பகுதியில் இருக்கிறதான ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். 12ஆம் வசனம். பிள்ளைகளே, கவனிச்சிங்களா? பிள்ளைகளே, இது குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக எழுதல. பிள்ளைகளே, ஸ்பிரிச்சுவல் பேப்ஸ். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அதை ரட்சிக்கப்பட்ட உடனே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீங்கள் நம்பினீர்கள், அவரை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் பிள்ளையாகி விட்டீர்கள். பிள்ளைகளே, பிள்ளைகளே. அடுத்து 13ஆம் வசனம். பிதாக்களே, ஃபாதர்ஸ். This has nothing to do with being a biological father. இது எழுத்தின்படியே நீங்கள் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிற விஷயத்தை இங்கு சொல்லவில்லை. பிதாக்களே, grown up fathers in the house of God.
ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். Who are fathers? Those who know God, and those who know God quite well are the fathers in the house of God. யார் பிதாக்கள்? தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிந்தவர்கள் தான் பிதாக்கள். இடையில இன்னொரு குரூப் இருக்கு. யாரு? வாலிபரே, வாலிபரே, யங் மென், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை நீங்கள், you have learned to become an overcomer. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்க பழகிவிட்டீர்கள். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா ஃப்ரேம் ஒர்க்? பிள்ளைகளே, வாலிபரே, பிதாக்களே. ஆனா நம்ம பிள்ளைங்கிறதையே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேற எதுவுமே வளருவதற்கான காரியங்களை பேசுவது இல்லை. we must grow. அப்புறம் திருப்பி, பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். யார் யங் மேன்? வசனத்தில் நல்ல வேரூன்ற பழகிற ஒருவன் தான் யங் மேன், வளர்ந்து கொண்டு வருகிறான். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப யோவானுடைய ஃப்ரேம் ஒர்க் 1 கொரிந்தியர் 13க்கு வாங்க. 1 கொரிந்தியர் 13க்கு வாங்க. கம் டு 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Corinthians chapter 13 and verse 11. என்ன போட்டிருக்கிறது? பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். என்னுடைய மைண்ட் கூட அது குழந்தைக்கு ஏற்ற விதமாக இருந்தது. என்னுடைய மைண்ட் செட்டு சைல்டிஷ் மைண்ட் செட்டாக இருந்தது, சைல்ட் லைக் மைண்ட் செட்டாக இருந்தது. குழந்தையை போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ. இப்போ பவுலுடைய ஃப்ரேம் ஒர்க்கு எப்படி வருது? பிள்ளைகள், குழந்தை, புருஷன். யோவானுடைய ஃப்ரேம் ஒர்க்கு பிள்ளை, வாலிபர், பிதாக்கள். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன், அது பவுலாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம், அதில் இன்னும் விவாதம் உண்டு. ஆகவே we are not going to take any names there. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார்? பால் குடிக்கிறவர்கள், பலமான ஆகாரம் சாப்பிடுகிறவர்கள், இன்னும் அஸ்திபாரமே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள். இயேசுனுடைய வார்த்தையிலிருந்து பிள்ளைகள் புத்திரர், பிள்ளைகள் புத்திரர். இன்னொரு லெவல் இருக்கு, சிநேகிதராகிறது தேவனுக்கு. லேர்னிங் டு பிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட். அதுக்கு ஒரு தகுதி இருக்குது பைபிள்ல. ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நான் ஒரு சில வாரத்திற்கு முன்பதாக எங்கள் சபையிலே பீயிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நினைக்கிறேன், ஆகஸ்ட் 5 வாஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே. ஸோ அதில் நான் எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். ஆகஸ்ட் 5 பீயிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்ற தலைப்பில் ஒரு 6 தகுதிகளை தேவனுடைய நண்பனாக வளர்ந்து வருகிறது. ஆனால் எல்லாவற்றை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுனுடைய மணவாட்டி ஆகுதல். அது இன்னொரு லெவல். மணவாட்டி, becoming a bride of Jesus, becoming a bride of Jesus. இன்னும் இந்த குழந்தை 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 இயேசு தேவாலயம் பார்த்துருக்கீங்களா? சர்ச் பேர் என்னது? குழந்தை இயேசு, இன்ஃபன்ட் ஜீசஸ் சேவியர் சர்ச். அப்படி ஏதாவது உங்கள் சர்ச் பேர் இருந்துச்சுன்னா நான் வந்து ஐம் நாட் டேக்கிங் யோர் சர்ச் பர் சே, பட் ஆனால் அந்த திங்கிங்கை சேலஞ்ச் பண்ணுறேன், அந்த மைண்ட் செட்டை சேலஞ்ச் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். I'm trying to lay the foundation. I'm helping you to understand the conceptual framework. உங்களுக்கு அந்த பொதுவான அந்த ஃப்ரேமை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் உதவி செய்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன போட்டிருக்குது? யோவான் என்ன சொல்லுகிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, இங்கே பாருங்க, அவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாருங்கிறது வெளிப்படுது. நம்ம பிள்ளைங்கிறதுனால நீங்க எவ்வளவு அவரை நேசிக்கிறீங்கிறது வெளிப்படுத்தலாது, அவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாருங்கிறது தான் வெளிப்படுத்துது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதிருக்கிறபடினாலே நம்மையும் அறியவில்லை.
சரியா? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க யோவான். பிரியமானவர்களே, யாரு? பிள்ளைகளுக்கு பேசுறாரு. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே விசுவாசிகள் தான். சரியா? இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு வளருவான் வளர மாட்டான் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டார். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம ஒன்றும் இப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்க, ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, அதனால் பிள்ளைகள். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை. ஆகிலும் லிசன் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை John is saying emphatically, when he comes back we will all be like him. இப்ப பிள்ளைகள் அப்புறம் வரும்பொழுது அவரை போல ஆயிடுவோம். ஆனா இடையில எந்த லட்சணத்தில் எவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுன்றார். கரெக்டா? அதான் கரெக்ட். ஆமென். அப்ப அவரை போல ஆயிடுவோம்ல எப்படியும் உடனே இல்லை, அவரை போல ஆயிடுவோம்ல. அப்புறம் எதுக்கு அவசரப்படணும்? போட்டியில் ஆப்ரேஷன்ன்றீங்க, அனஸ்தேசியான்றீங்க, கத்தி வரும்ன்றீங்க, இதை விட்டு கொடுக்கணும் அதை விட்டு கொடுக்கணுன்றீங்க. எதுக்குங்க? அதான் அவர் வரும்போது அவரை போல ஆயிடுவோமே. இங்கே பாருங்க, ரட்சிக்கப்படும் போது பிள்ளை ஆயிட்டீங்க. இயேசுவை போல மாறணுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கு. நம்ம அதற்கு வருவோம். வில் கம் டு தட். I'll show you scriptures. நான் வசனம் காட்டுறேன். இப்போ அங்கே அவரை போல மாறுகிற அந்த ஜேர்னியில் நீங்கள் ஒருவேளை 40% தான் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, நீங்கள் 40% தான் வந்திருக்கீங்க. 100%ல் 40% பாஸ் மார்க் எடுத்துட்டீங்க, 40. ஆனால் அவர் வரும்போது என்ன ஆகும்னா அந்த மீதி 60% ஆண்டவர் கொடுத்து உங்களை அவரை போல மாற்றிடுவார். ஆனால் உங்களுக்கு ரிவார்ட்னு ஒன்று இருக்குதே, பலன் என்று ஒன்று இருக்கிறதே, அது 40%க்கு உள்ள பலன் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிறத மறந்துட வேண்டாம். You will be rewarded only based on your character growth. ரட்சிப்புங்கிறது ஈவு. ரட்சிப்புங்கிறது ஈவு. Salvation is a gift. Gift has nothing to do with the receiver. Gift reveals who the giver is, but a reward reveals who the receiver is. அதாவது ஈவு என்பது வேற, அது ரட்சிப்பு. அப்புறம் பலன் என்பது வேற. பைபிளில் பலன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஈவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஈவு, இட்ஸ் எ கிஃப்ட். ஆனால் பலன் என்பது வேற, அது உங்களுடைய கிரியைகள். ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த பைபிள், லாஸ்ட் பேஜ் ஆஃப் த பைபிள் என்ன போட்டிருக்குது? அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன், அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். I'm coming soon and my reward with me. Believers judgment குறித்து வாசிக்கிற காரியங்கள். சரியா? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? பிள்ளையா இருக்கிறோம். எவ்வளோ வளருவோம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவங்கவுங்க விட்டு கொடுக்கறத பொறுத்து. அவர் வரும்போது எப்படி இருப்போம்? அவரை போல மாறிடுவோம். அதே போல் ரெண்டாவது, அவர் உங்களுக்காக வைத்திருக்கார ஒரு திட்டம். ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று கேரக்டர் கோல், இன்னொன்று பர்பஸ் கோல். I'll repeat. ஒன்று கேரக்டர் கோல், இன்னொன்று பர்பஸ் கோல். கேரக்டர் கோல் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். பர்பஸ் கோல் நம்ம செயல்படும் விசுவாசிங்கிற சப்ஜெக்டில் நம்ம இந்த சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை செய்ய போகிறோம். கேரக்டர் குணம், அதில் 40% வந்திருக்கிறீங்க. இப்போ பர்பஸ் கோல், எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். அந்த திட்டத்திலே நான் ஒருவேளை நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை என்றால், ஒருவேளை அல்லது நான் 40% அல்லது 50% செஞ்சுருக்கேன். சரியா? அதில் கேரக்டரில் 40%, இதில் 50%. இதுலேயும் கொஞ்சம் தான், அதுலேயும் கொஞ்சம் தான். சராசரி போட்டால் 50% தான் வருது இல்லையா? 45% வருது. அவ்வளோதான் முடிச்சிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் எனக்கு ரிவார்டு கொடுப்பாரு. இதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் எனக்கு ரிவார்டு கொடுப்பாரு. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும். Hebrews chapter 12 verse 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அல்லது
முதலாம் வசனம் என்ன பண்ணணும்? நாம் பாரமான யாவையும் தூக்கி எறிந்து பாவமான எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரை நம்ம கண்களை வைத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். நல்லா கவனிங்க. there is a race that is set for us and we must run that race. இந்த கேரக்டர் கோல் இருக்க இயேசுவை போல மாறுறது அது எல்லாருக்கும் ஒன்று தான். பிரதர் மோகன் லாசரஸ்க்கும் அதுதான் கோல், பாஸ்டர் மோகனுக்கும் அதுதான் கோல், பாஸ்டர் எல் ஜோசப்புக்கும் அதுதான் கோல், ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கும் அதுதான் கோல், எனக்கும் அதுதான். இப்போ ரட்சிக்கப்பட்ட புது விசுவாசி சபையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் அதுதான். எல்லாரும் இயேசுவை போல குணத்தில் மாறணும். அந்த கேரக்டர் கோல் இருக்கே அது சேம், எல்லாருக்கும் கிவன் சேம் கோல். நம்ம பர்சனாலிட்டியை மாற்ற வேண்டாம், நம்முடைய கேரக்டர் அதை மாற்றணும். புரியுதா? ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேட்டிங் வேறு மாதிரி இருக்கும். Everybody has a different temperament and personality. That is not what God is wanting us to change, but God wants us to change character. குணம் சுபாவம் மாறணும். சரியா? அப்புறம் பர்பஸ்ன்னு இருக்கே, நோக்கம்னு இருக்கே, அது எல்லாருக்கும் வேற வேற. 5 தலந்து வாங்கினவன் உண்டு, 2 தலந்து வாங்கினவன் உண்டு, 1 தலந்து வாங்கினவன் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி அவங்க இருந்தால் போதும், அதன்படி தான் அளக்கப்படும். ஒன்று கேரக்டர் கோல் இஸ் காமன் ஃபார் ஆல், பர்பஸ் கோல் is different from person to person. இங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எது தெரியுமா? பர்பஸ் கோல். நம்ம கரெக்டாக ஓடணும், நமக்குன்னு வச்சிருக்கிற ஓட்டத்தை ஓடணும். அதுக்கு ஆண்டவர் ரிவார்டு வச்சிருக்காரு. வெளிப்படுத்திக் கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ரெவலேஷன் சாப்டர் 3, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. let no man take your crown. பிரியமானவர்களே, உங்களுக்கென்று வைக்கப்பட்டதான கிரீடத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு. உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடாவிட்டால், எஸ்தரே நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். உன் கிரீடம் இன்னொருத்தருக்கு போய்விடும், தேவன் வைத்திருக்கிற பல இன்னொருத்தருக்கு போய்விடும். You should run your race, but if you don't run your race, God will give that assignment to somebody else. ஞாபகம் இருக்கா? 5 தலந்து 2 தலந்து 1 தலந்து வாங்கினவன் அவனுடைய ஓட்டத்தை ஓடலை, அதை கொடுத்து ஆண்டவர் எடுத்து பிடுங்கி 5 தலந்து ஒன்றை கொடுத்துட்டார். உங்க கிரௌனை இன்னொருத்தர் எடுக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை, ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. நாட் டூ ஷுவர் இஃப் இட் இஸ் ரியலி ரியல் ஸ்டோரி ஆர் அ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி, பட் த ஸ்டோரி கம்யூனிகேட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பாயிண்ட். இது உண்மையான கதையா அல்லது கற்பனையாக சொன்ன கதையா என்று தெரியவில்லை. அநேக பிரசங்கியார்கள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சொல்லுவார்கள், அதை கேட்டிருக்கிறேன். சோவியத் ரஷ்யாவில் இயேசுவை பிரசங்கிக்கிற அல்லது இயேசுவை பின்பற்றுகிற 10 பேரை அரெஸ்ட் பண்ணினார்களாம். அரெஸ்ட் பண்ணின 10 பேருமே அங்கே ஜெயிலிலே பல மாதங்கள் வைத்திருந்தார்களாம். கடைசியிலே அவர்கள் 10 பேரையும் அழைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை போடுவதற்காக அவர்களுக்கு கடைசியாக கேட்கிறாங்களாம். 10 பேரை நிற்க வச்சு, இயேசுவை மறுதலித்தால் விட்டு விடுவோம், ஆனால் இயேசுவை மறுதலிக்காவிட்டால் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லுகிறார்களாம். முதலாவது நபரை பார்த்து சொல்லுகிறார்கள், உனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு வைஃப் இருக்கிறாங்க, உனக்கு லைஃப் இருக்கு, நீ யங் மேன், நீ இதை மறுதலிச்சா நீ போயிடலாம். அவன் யோசிச்சு சொல்றான், நோ ஐ ராதர் டை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பாருங்க, முன்னால இந்த காரியத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுகிற அந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அதில் ஒரு அஃபிஷியல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு ஒரு காட்சி தெரிகிறது. மேலே தேவதூதர்கள் அப்படியே கிரீடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். இவன் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அங்கே அந்த தேவதூதன் அந்த தலையிலே கிரீடத்தை வைக்கிறானாம். அவன் கொல்லப்படுகிறான். 2வது ஆளு, 3வது ஆளு, 4வது ஆளு, 5வது ஆளு, 6, 7, 8, 9 எல்லாருமே மறுதலிக்கல. எல்லாருமே அந்த தேவதூதன் அந்த கிரவுனை பிளேஸ் பண்றான். இன்னும் ஒரே ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். அதை
கிரீடத்தை வைத்து கொண்டிருக்கிறான். இந்த 10வது நபர் இருக்கும் பொழுது அந்த பிரிசன் ஆஃபீஷியல்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்போ உன்னை பார்க்குறது கூட யாருமே இல்லை, நீ மறுதளித்தது கூட யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இங்கே இல்லை, யூ கேன் வெல் டினை ஜீசஸ் அண்ட் பி ஃப்ரீ. இவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த தேவதூதன் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறானாம். அப்படியே ஒரு நிமிஷம் மறுதளிக்க வேண்டான்னு நினைக்கிறான். அப்படியே தேவதூதன் சிரித்த முகத்தோடு அப்படி கீழே இறங்கி வர்ற போல இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஐயோ மனைவி பிள்ளைகள் இருக்காங்களே, போயிட்டா கூட நம்ம இவன் நான் ஜஸ்டிஃபை பண்ணி நம்ம அங்கே போயிட்டு இப்போ சும்மா இங்கே சொல்லிடலாம், அங்கே போயிட்டு நம்ம திருப்பி இயேசுவை இது பண்ணலாம், அப்படி எப்படி சொல்லி நம்மளாம் மைண்டில் ஓடுது. அப்போ தேவதூதனுடைய முகம் துக்கமாக இருக்குதான். இது யாருக்கும் தெரியல. இது அந்த அஃபிஷியல் ஒரு 4 பேர் இருக்காங்க தெரியுமா, அதில் ஒரு அஃபிஷியலுக்கு இருந்த ஒரு விஷன் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறாராம். கடைசியில் இவங்க என்ன பண்ணுறான், இவங்கெல்லாம் பர்சுவேட் பண்ண கடைசியில் என்ன பண்ண தெரியுமா, இயேசு மறுதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். சொன்ன உடனே இந்த அஃபிஷியல் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா, 4 பேரில் ஒருத்தருக்கு அந்த விஷன் தெரியுது. உடனே அவர் குதிச்சு தாவி அந்த இடத்துல போய் நின்று அவரை விடுதலை ஆக்கிட்டாங்க. அங்கே போய் நின்று இயேசுவே தேவன், ஐ வில் நாட் டினை ஜீசஸ், ஹி இஸ் லார்ட் என்று கத்துறாரு. அஃபிஷியல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீ இந்த மாதிரி கத்தும் பொழுது we have to take you also to the task. If you deny Jesus, we will let you free, otherwise you will be hanged. அவன் சொல்கிறான், இல்லை இந்த விஷனை சொல்கிறான். சொல்லிட்டு அவன் நான் இயேசு மறுதலிக்க மாட்டேன்னு தேவதூதன் அவன் தலையில் அந்த கிரீடத்தை வைக்கிறான் என்று சொல்லி இந்த கதையை சொல்வார்கள். I don't know whether it's a real story, but it makes a lot of sense. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Let no man take your crown. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இன்னொரு சம்பவம் 3 யோவான். சாரி 2 யோவான் 8ஆம் வசனம். 2 John verse 8. It only has one chapter. 2 John verse 8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கவனிச்சிங்களா? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், நீங்க earn பண்ண ரிவார்ட்ஸ் இருக்குதே அதை இழக்க முடியும். You can also get bonus points, you can also lose points, you can also lose your reward completely. நீங்கள் உங்களுடைய பலனை இழக்கலாம். நீங்கள் போனஸ் பாயிண்ட், என்ன போனஸ் பாயிண்ட் வர்றேன், இயேசுவுடைய மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 9ஆம் வசனத்துக்கு பிறகு படித்து பார்த்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் நீங்கள் யாராகிலும் உங்களை உபத்திரவப்படுத்தினாங்கன்னா மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலர் மீதியாக இருக்கும். யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னா, உபத்திரவப்படுத்தினாங்கன்னா, அது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட், ரிவார்டு அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் ஓடி உழைக்கிறது ஒன்று, இன்னொருத்தங்க மற்றவங்க போனஸ் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க. எனக்குலாம் அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கணும் என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. போனஸ் பாயிண்ட் இருந்தால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்ல. நம்மளே அடித்து ஸ்கோர் அடிக்கிறத விட, இல்லை ஒயிட் பால் ஒன்று போட்டான்னா, நோ பால் ஒன்று போட்டான்னா ஒரு ஃப்ரீ ஹிட்டு கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும்ல. அது மாதிரி நிறைய பேர் எனக்கு போடுறாங்க, ஃப்ரீ ஹிட்டு இல்லை லூஸ் பாலு, ஒயிட் பாலு இல்லை அதெல்லாம் போடுறாங்க. அப்பப்போ எனக்கு ரன் ஏறுது, எனக்கு நான் அடிக்காமலே ஸ்கோர் எனக்கு ஏறுது. எப்படி? இயேசு சொல்கிறாருங்க, இயேசு சொல்கிறாரு என்னது, என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால் மகிழ்ந்து களி கூறுங்கள், ரிஜாய்ஸ். கிரேட் இஸ் யர் ரிவார்ட் இன் ஹெவன். பைபிளில் வேற எங்கேயுமே கிரேட் இஸ் யர் ரிவார்டுன்னு இல்லை, ரிவார்டுன்னு இருக்குது. ஆனால் இதுதான் கிரேட், லம்பாக கொடுப்பாரு அங்கே தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவனாவது உங்களை டார்ச்சர் பண்ணட்டும், எத்தனை பேருக்கு பலன் வேணும்? ஆமென். நீங்களா கேரக்டர் கோல் ஒன்று, பர்பஸ் கோல் ஒன்று, அப்புறம் போனஸ் பாயிண்ட் ஒன்று. எப்படி இருக்கீங்களா? ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க 8ஆம் வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்கு? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை நீங்கள் பெரும்படி எச்சரிக்கையாருங்கள். சம்டைம்ஸ் யூ கேன் லூஸ் பாயிண்ட்ஸ். நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு, பீயிங் அ கிரிக்கெட் லவ்விங் நேஷன், லெட் மீ கிவ் அன் இல்லஸ்ட்ரேஷன். உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். 2007ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் எவர் T20 வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் எவர் T20 வேர்ல்ட் கப்
நடக்குது. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்காவில். அதில் வந்து தோனி கேப்டன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வெஸ்ட் இண்டீஸில் வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து படு தோல்வி அடைந்து டிராவிட் தலைமையில் இந்தியன் டீம் திரும்பி வருது. எல்லா சீனியர்ஸும் எங்களை விட்டுருங்கன்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப அவமானப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்களை விட்டுருங்க, இந்த T20ங்கிறது ஏதோ ஒரு சில்லற மேட்ச் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லீவ் அஸ் அலோன்னுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நியூ ஃபேஸஸ் தான். இப்போ தோனி கேப்டனு 2007ஆம் ஆண்டு நடக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் அ ஹியூஜ் டிபக்கிள் இன் தி வேர்ல்டு கப் in West Indies. இப்போ T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா கோஸ் டு ஃபைனல்ஸ். பாகிஸ்தானோட கூட விளையாடி கொண்டிருக்கிறது. ஃபைனல் ஓவர். ஃபைனல் ஓவரில் யார் போலிங் போடுறா? பேர் எனக்கு மனசில் வரல. ஜோகிந்தர் சர்மா. ஸோ ஜோகிந்தர் சர்மா போலிங் போட வரும்பொழுது ஏன் ஜோகிந்தர் சர்மா கிட்ட கொடுத்தாரு பால? ஹர்பஜன்டா கொடுத்துருக்கலாமே, இப்படி கொடுத்துருக்கலாமே. கமெண்டேட்டர்லாம் பயங்கர கமெண்ட். ரவி சாஸ்திரிலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த பாலை போடும்பொழுது அங்கே பாகிஸ்தானுடைய கேப்டன் மிஸ்பா உல் ஹக் அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறான். அவங்க ஆல்மோஸ்ட் கேம் வந்து கொஞ்சம் டைஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு 9 விக்கெட் போயிடுச்சு. லாஸ்ட் விக்கெட் யார் போலிங் போடுறா? ஸ்ரீசாந்த். நம்ம கேரளாவிலேருந்து இந்தியாவில் கிரிக்கெட் பிளேயர்னு வந்ததே 2 பேர் தான். ஒன்று KP யோகண்ணன், அவர் போலரு, அவர் ஒரு பிலீவர் கூட. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீசாந்த் தான், இவரும் ஒரு போலரு. 2 பேருமே பேஸ் போலர்ஸு. ஸோ ஸ்ரீசாந்த் வந்து போலிங் போட வர்றாரு. ஸ்ரீசாந்த் போலிங் போட வரல, ஜோகிந்தர் சர்மா. ஜோகிந்தர் சர்மா போலிங் போட வர்றாரு. ஸோ அங்கே உள்ள வந்து ஸ்ரீசாந்த் அங்கே பின்னால் விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி அந்த பவுண்டரி லைன் கிட்ட அங்கே நின்றுட்டுருக்காரு. வாட் எவர் யூ கால் இட், மிட் ஆஃப் வாட் எவர், சரியா? அந்த இடத்துல சரியா அங்கே நிற்கிறாப்புல. இப்போ ஜோகிந்தர் சர்மா தூக்கி பால் போடணும். இங்கே பாருங்க, ஹோல் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹோல் கிரிக்கெட் லவிங் வேர்ல்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. வேர்ல்ட் கப் ஃபைனல், ஃபர்ஸ்ட் எவர் T20 வேர்ல்ட் கப். இப்போ மிஸ்பா உல் ஹக் என்ன பண்றாரு? அந்த பாலை வந்து அப்படி ஸ்கூப் பண்ணி பின்னாடி தூக்கி அடிக்கிறாரு. மேலே போகுது பால். கேமரா எல்லாம் ஜூம் பண்ணுது. இட் குட் பி தி வின்னிங் ரன்ஸ். பாகிஸ்தான் ஒருவேளை வேர்ல்ட் கப்பை தூக்க முடியும் என்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பால் உயர போகுது. அப்புறம் வந்து பால் கீழே இறங்கும் போது பவுண்டரி லைனுக்கு போகலை. அங்கே ஸ்ரீசாந்த் நிற்கிறாரு. பாலை he takes hold of it, and that is the winning moment of India taking the World Cup. 1984 வேர்ல்டு கப்பை 83 வேர்ல்டு கப்பு கபில் தேவ் தலைமையில் எடுத்தக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம்? ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் கழிச்சு இந்தியா இஸ் லிஃப்டிங் வேர்ல்ட் கப். அங்கே பாலை பிடிச்சது யாரு? ஸ்ரீசாந்த். அப்போ எவ்வளோ பெரிய பேரில் வேர்ல்ட் கப் வின்னிங் மூமெண்ட். அந்த ஹோல் அந்த வேர்ல்டு பார்க்குற மூமெண்ட் வந்து ஸ்ரீசாந்த் பாலை பிடிக்கிறது, இந்தியா வின் பண்ணுறது. தட் இஸ் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப். வேர்ல்ட் T20 2007 சாம்பியன்ஸ் இந்தியா என்று அறிவிக்கும் பொழுது ஸ்ரீசாந்த் தான். எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க ஸ்ரீசாந்த். எவ்வளோ பெரிய பேர் இல்லை? இங்கே பாருங்க, நம்ம ஊரில் கிரிக்கெட் வந்து ஒரு 2 வருஷம் விளையாண்டாலே லைஃப் செட்டில்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே அப்பியர் பண்ணாலும் உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஃபீ இருக்குது. ஸோ யூ ஆர் லைக் ட்ரீட்டட் லைக் செலிபிரிட்டி ஃபார் யுவர் என்டையர் லைஃப் அன்டில் யூ டை. அந்த மாதிரி இருந்த ஆள் என்னாச்சு தெரியுமா? IPL ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2008 IPL ஆரம்பித்த உடனே, IPL 2-3 வருஷம் விளையாண்ட உடனே வந்து அங்கே என்னது மேட்ச் ஃபிக்ஸிங்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அதில் வந்து அல்லது ஸ்பாட் ஃபிக்ஸிங், ஸ்பாட் சம்திங் அது மாதிரி என்னமோ இருக்குது. அதில் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான் ஸ்ரீசாந்த் வந்து, அவன் சில பால்ஸை வந்து ஏற்கனவே அந்த புக்கீஸ் கிட்ட பேசி அந்த மாதிரி போல் பண்ணி மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் he has not played cricket. IPL விளையாட முடியல, இந்தியாவுக்கு விளையாட முடியல. ஹியூஜ் crores and crores and crores and crores loss. அதை விட until he dies he will carry the shame. இங்கே பாருங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், you have worked for it. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் கேரக்டர்லையோ அல்லது ஆண்டவருடைய நோக்கத்தை செய்கிற காரியத்திலையோ நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் sometimes you can be disgraced. We have to watch our life. We have to watch our life.
நம்முடைய வாழ்க்கை ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்து நாம் பலனை இழக்கக்கூடாது. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். That's a warning. எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். லாட் டு டாக் அபவுட். பைபிளில் டிசைபிள்ஷிப்புக்குன்னு சிலபஸ் இருக்கா? பைபிளில் இயேசு போல மாறுவதற்கு இங்கே சிலபஸ் இருக்கா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு எஸ் அண்ட் நோ. சிலபஸ் எக்ஸ்க்ளூசிவா அல்லது காம்ப்ரிஹென்சிவா இல்லை. ஆனால் ஆங்காங்கே நமக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சில இதை காட்டுறேன். நமக்கு நேரம் இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் இருக்கிறது. நம்ம கடைசியாக இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து நாம் முடிக்கப் போகின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக பைபிளில் இருக்கிற சில வேத பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். வளர்ச்சிக்காக பைபிளில் நம்ம பார்க்கக்கூடிய வேத பகுதிகள் எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 2 பீட்டர் சாப்டர் 1. 2 பேதுரு எங்கன்னு தேடினீங்கன்னா 1 பேதுருக்கு அப்புறம் இருக்கும். சரியா? அப்படியே சிலர்லாம் பைபிளே எங்கே இருக்குது, புக்கு எங்கே இருக்குது அதுவே தெரியாமல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான உபகரணம் வேத வசனம். இந்த வேத வசனத்தில் வசனமே தெரியணும். சிலருக்கு வசனம் புக்கே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம செப்பனியா அப்படின்னு சொன்னால் நம்ம தெலுங்கு பேசுகிறோன்னு நினைக்கிறாங்க. ஒபதியான்னு சொன்னோம்னா கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னு நினைக்கிறாங்க. ஐயா, பைபிளில் இருக்கிற புக்கு அது. ஹலோ, இருக்கீங்களா? சிலர் சொல்கிறாங்க நம்ம யோவான்னு சொன்னோம்னா இங்கே போய் 1 யோவான் 2 யோவான்லாம் தேடிட்டு இருக்கோம். இல்லைனா நம்ம 1 யோவான்னு சொன்னால் அங்கே யோவானில் போய் தேடிட்டு இருக்கோம். சாப்டர் 1 போய் நிற்கும். பைபிள் பக்கமே எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருந்தால் ரொம்ப பரிதாபங்க. ப்ளீஸ், நீங்கள்லாம் கொஞ்சம் மாறணும். பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்குங்க. பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லாதவங்க வாசிங்க. வசனம் இல்லாமல் மாற முடியாது. வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கணும். பைபிளில் போட்டிருக்குது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான். கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு வசனம் முக்கியம். தன்னுடைய வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். நம்முடைய வார்த்தையை அவனுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வதனால் தானே. வார்த்தையை உள்ள வைத்திருக்கணும். How can a young man keep his ways clean? By hiding your word in his heart. வசனத்தை உள்ள வச்சிருக்கிறது. வசனம் உள்ள இருக்கணும். வசனம் உள்ள இருக்கணும். நான் சொன்ன இந்த உபதேசத்திலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். வசனம் நம்மை சுத்தமாக்கும். சரியா? வசனம் முக்கியம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 2 Peter chapter 1 verse 3 onwards. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. இங்கே பாருங்க, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு சில காரியத்தை தந்தருளி இருக்கிறது. His divine power has given us. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. Divine power has given us. அது இருக்கட்டும். அடுத்த வசனம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, to be partakers of his divine nature we are called. We have been given the divine power, but we have been called to divine nature. திவ்ய வல்லமையானது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கவனிங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான 2 Peter chapter 1 verse 4. கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க, எப்படி இருக்க? திவ்ய சுபாவத்திற்கு நம்மை அவர் அழைத்திருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பி கேர்ஃபுல், பி டிலிஜென்ட் இருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல. விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட, விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட், அப்பதான் ரட்சிக்கப்படுறோம். விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும்,
ஞானத்தோடு கூட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு கூட பொறுமையையும், பொறுமையோடு கூட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8 காரியம் ஃபேத்லேருந்து ஆரம்பித்து அது உங்களுக்கு அன்பில் வரைக்கும் 8 காரியங்கள். 2 Peter chapter 1, that is Peter's syllabus for you. That is Peter's syllabus for you. எப்படி மெட்ரிகுலேஷன் சிலபஸ், எப்படி ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ், எப்படி ஸ்டேட் போர்டு சிலபஸ், எப்படி சிபிஎஸ்சி சிலபஸ்னு இருக்கோ, அதுபோல் இங்கே பேதுரு ஒரு சிலபஸ் கொடுக்குறாரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு. அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அல்லது 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 8ஆம் வசனம் verse 8, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது இருந்தால் மட்டும் போதாது, இது இருந்து பெருகணும். உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. You will not be fruitless, you will not be barren, you will bear fruit. இதெல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பேதுரு சொல்றாரு. இவைகள் இல்லாதவன் எவனோ, எது இதெல்லாம் இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான், கண் தெரியாத கபோதியா இருக்கிறான். குருட்டு ரட்சிக்கப்பட்டும் குருடர்களாக இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஒரு விஷனே கிடையாது, அதாவது அடுத்து என்னன்னு தெரியாது, அடுத்து அந்த ஆண்டவர் வச்சிருக்க லக்கு என்னன்னு தெரியாது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பாடங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் கோல் இஸ் டு பி கிரைஸ்ட் லைக். இயேசுவை போல சாயலிலே மாறுவது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். ஒரு பழமொழி இருக்குல்ல தமிழ்நாட்டில், வர வர மாமியாரை கழுத போல போனாலாம் கழுத தேஞ்சு, அப்படிலாம் ஒரு பழமொழி இருக்குல்ல. அப்படி தான் சிலர் முன்னால் நல்லா இருக்கிறாங்க, அப்புறம் போக போக ஒரு மாதிரி மோசமாக போயிடுறாங்க. வரும்போது நல்லா இருக்கிறான், சர்ச்சுக்கு வரும்போது கூட சிலர் நல்லா இருக்கிறானுங்க. ஆனால் நம்ம உள்ள சில ஆத்மாக்கள் இருக்கும். நம்ம இப்போ மூத்த விசுவாசி, இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி இவங்கள மாதிரி அவங்கள மாற்றிடுவாங்க சீக்கிரமாக. அவன் நல்லா ஃபயராக இருப்பான். எங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா பேப்டிசம் கிளாஸுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்கிருச்சு. ஐயோ இப்படியா, அப்படின்னா ஏன் எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை, இவ்வளோ இருந்தால் ஏன் யாருமே எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆதங்கம். சரி, இவ்வளோ ஆதங்கமாக இருக்குது, இது நிறைய ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம மற்ற விசுவாசிகள்லாம் பார்த்தாங்களா, அவங்க வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட கூப்பிட்டு வரது இல்லையா, அப்போ நம்ம இப்படி இதான் நார்மல் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வளரணும் வளரணும் வளரணும். We want good spiritual fathers in the house of God. இவைகள் இல்லாதவன் எவனோ, இந்த கேரக்டர்ல இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். சபைக்குள்ள குருட்டு கபோதிகள் இருக்க முடியும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட குருட்டு கபோதி. Sorry to use very strong words. I'm trying to get my point across. I'm lacking vocabulary to communicate what I want to communicate. நான் சொல்ல விரும்புகிற காரியத்தை அப்படியே ஒரு எந்த விதமான பிசுறு இல்லாமல் உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லாமல் போகிறபடினாலே நான் சில வார்த்தைகளை பயன்படுத்தினால் என்னை மன்னித்து விடுங்கள். யாருக்கு கோபம் வரணும்னா அப்படி இருக்கிற ஆளுக்கு தான் கோபம் வரணும், மற்றவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி இருக்கிற ஆளுக்கு கோபம் வந்தால் அது நியாயம் இல்லை, மாறணும். ஆமென். சரி, ஆகையால் சகோதரரே, therefore brethren, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும், என்னது அழைப்பு தெரிந்து கொள்ளுதல், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, அதுதான் உங்கள் காலிங். அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணுங்க. இவைகள் எல்லாம் இங்கே பாருங்க. ஆகையால் சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஆரம்பித்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு முடிக்கிறார். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. You will not fumble, you will not fail. அடுத்த வசனம் என்ன? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். There will be an abundant entrance into the kingdom of God. You want that? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கு. இது பேதுரு சொல்லுகிறது. This is Peter's syllabus. சரியா? பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், Galatians chapter 5, பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாமா? பவுலுடைய சிலபஸ்
மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும், ஆவியின் கனியை உங்களில் வளர்த்துக் கொள்ளணும் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், எதையெல்லாம் களைந்து போடணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிடணும், எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது என்று ஒரு பெரிய பட்டியல். என்னென்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 காரியம். அதில் இங்கிலீஷில் வந்து இச்சையடக்கம்ங்கிற என்ன போட்டிருக்கு? செல்ஃப் கண்ட்ரோல்னு போட்டிருக்கு. என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். நல்லா கவனிங்க, திருமணமானவங்க, இட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல். ஆவியின் கனியில் 1 செல்ஃப் கண்ட்ரோல், நாட் ஸ்பௌஸ் கண்ட்ரோல். ஆமென். இட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல், நாட் ஸ்பௌஸ் கண்ட்ரோல். அல்லேலூயா. கிளியர் ஆயிடுச்சா? இங்கே லாங் சஃபரிங்னு ஒன்று இருக்குது, நீடிய பொறுமை. ஒருத்தர் கேட்டார், லாங் சஃபரிங்னா என்ன பாஸ்டர் மீனிங்? சஃபரிங் லாங். கிளியராக இருக்கையா? அப்போ பாடுகளை கர்த்தர் பயன்படுத்துவாரா ஆவின் கனி உங்களுக்கு உருவாக்குறதுக்கு? எஸ், வி லுக் அட் ஆல் தட். 21 நாள் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது, பேசுவோம். விடாமல் வந்துடணும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துடணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்போ பவுலனுடைய லிஸ்ட் ஒன்று இருக்குது, பேதுருனுடைய லிஸ்ட் ஒன்று இருக்குது, இயேசுனுடைய லிஸ்ட் இருக்கா? டஸ் ஜீசஸ் ஹேவ் ஒன்? எஸ். மேத்யூ 5ஆம் அதிகாரம் எடுங்க, மத்தேயு 5. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வச்சு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணாதாங்க டிசைபிள்ஷிப் சிலபஸ். இதுதான் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு சிலபஸ். இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பைபிளில் வந்து எல்லாம் கோர்வையாக இல்லை, ஆனால் ஆங்காங்கே லேயர் பை லேயர் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் ஒன்றாக நாம் இணைத்து நாம் படிக்க வேண்டும். மேத்யூ சாப்டர் 5. It's called the Beatitudes. It's called the Beatitudes. It's not do actions, it is Beatitudes. Do actions are different, but Beatitudes. உள்ள மாறு, உள்ள மாறு, உள்ள மாறு என்ற காரியங்கள் பாருங்க. 8 காரியம் இருக்குது. நம்பர் 1, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are poor in spirit. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீங்கள் உப்பா இருக்கணும், நீங்கள் வெளிச்சமா இருக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ். நீ கேரக்டரில் நல்லா இருந்தீன்னா நீ இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் இருப்ப. அதுக்கப்புறம் நீ உள்ள மாறு, வெளியில மாறுறது நீ ஃபோக்கஸ் பண்ணாத, உள்ள மாறு. இங்க பாருங்க, பாருங்க என்ன சொல்றாரு? மேத்யூ 5 and verse 20. மேத்யூ 5:20. மத்தேயு 5:20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை விட அதிகமாகணுமா? அவன் தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பானே, அவன் தான் எல்லாத்துலேயும் சூப்பராக வந்து கிளினிக்கலாக அவன் ஃபாலோ பண்ணுவானே. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய நீதியை காட்டிலும் உன் நீதி பெருசாக இருக்கணுன்றாரு. எப்படி எப்படி? அவரே சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது வந்து பழைய ஏற்பாடு. இதுதான் பரிசேயர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, இதை தான் வேத பாரகர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோபமே படாத. என்ன கோபம் வரலன்னா கொலை நடக்காது. உள்ள மாறி இருப்பா. உள்ள கோபத்தை நீ வைத்துக்கொண்டு வெளியில் கொலை பண்ணாமல் இருக்கிறது வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது வந்து கண்ணி வெடி மாதிரி வெடிச்சிடும். அது வந்து ஆபத்து, டைம் பாம் மாதிரி. உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கோபமே படாத. அவன் வெளியில் கரெக்டாக இருக்கிறான், நீ உள்ள கரெக்டாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 27ஆம் வசனம். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 28ஆம் வசனம். ஒரு ஸ்திரியை இச்சையோடே பார்க்காத, லஸ்ட்ஃபுல்லாகவே இருக்காத. இல்லைன்னா நீ வந்து விபச்சாரம் செய்ய மாட்ட. உள்ள மாறு, வெளியில் கரெக்டாக இருப்ப. அப்படியே நீங்கள் மேத்யூ 5 ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அது இப்படி தான். மேத்யூ 5 எண்டு அந்த 20ஆம் வசனத்துக்கு அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 48ஆம் வசனம் வரைக்கும் வெளியில் மாறுறதை விட உள்ள மாறு, வெளியில் மாறுறதை விட உள்ள மாறு. உள்ள மாறினா வெளியிலையும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவேன். மாயக்காரனே, பாத்திரத்தின் உள்பகுதியை முதலாவது சுத்தம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னாரே. ஸோ இது வந்து இயேசு சொன்ன சிலபஸ். மேத்யூ 5, 6, 7 ஆக்சுவலாக இஸ் குட். அது இயேசுடைய மலை பிரசங்கம்.
அது வந்து டிசைபிள்ஷிப்புக்கு சூப்பர். அந்த 5, 6, 7 மட்டுமே எடுத்து அன்பேக் பண்ணோம்னா தட் கேன் பி அ வால்யூம். மேத்யூ 5, 6, 7, மத்தேயு 5, 6, 7, கலாத்தியர் 5, 2 பேதுரு 1, 2 பேதுரு 1. எருசலேம் சபையில் என்ன பண்ணாங்க? எருசலேம் சபையில் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் முதல் சபையில் 2:42, அப்போஸ்தலர் 2:42. Acts 2:42. We'll finish with that. We'll take a song after that. அப்போஸ்தலர் 2:42 என்ன போட்டிருக்கிறது? அங்கே 4 காரியத்தில் அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். They were steadfast in 4 things. Number 1, அப்போஸ்தலர் உபதேசம். அதுதான் நமக்கு வந்து கிளியராக என்னன்னு தெரியல இல்லையா? அதுதான் இப்போ கலாத்தியர் 6ல், இப்போ எபிரேயர் 6, 1, 2 இல்லை அஸ்திபாரம், அது ஒரு 6 காரியம் ஃபவுண்டேஷனு. அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து கலாத்தியர் 5, அப்புறம் 2 பேதுரு 1, மத்தேயு 5, 6, 7, இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அப்போஸ்தல உபதேசம், அப்புறம் அந்யோன்யம், பிலீவருடைய ஒன் அனதர் ஃபெல்லோஷிப்பு. நம்ம தனியாக இருந்தால் நம்ம வளர முடியாது, எழுந்து தான் வாழ முடியும். நம்ம வந்து ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தால் தான் நம்ம சீஷராக இருப்போம்னு பைபிளில் போட்டிருக்குது. நீ தனியாக சன்னியாசம் போனால் நீ வந்து கிழக்கத்திய மார்க்கத்தில் ஈஸ்டர்ன் ரிலிஜனில் செப்பரேட் யுவர் செல்ஃப், நீ மலைக்கு போ, நீ காட்டுக்கு போ, நீ வந்து சன்னியாசம் போ, நீ வந்து முக்தி அடைவ அப்படின்னு கிழக்கத்திய மார்க்கம் சொல்லுது. Christianity does not advocate that. Christianity advocates one another relationship. அது ஒருவருக்கொருவர் என்ற உறவில் தான் நீங்கள் வளர முடியும். சபை வாழ்வு முக்கியம், அந்யோன்யம் முக்கியம். சொல்லுங்க அந்யோன்யம். அந்யோன்யம்ங்கிறது வந்து அநியாயம்னு வாசிடக்கூடாது. கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? கொய்னோனியா. என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? கொய்னோனியா. அது ஒரு வியாதி பேர் நினச்சக்கூடாது, நிமோனியா மாதிரி. அது நல்ல வார்த்தை. சொல்லுங்க கொய்னோனியா, சொல்லுங்க பரஸ்பரம், சொல்லுங்க அந்யோன்யம், சொல்லுங்க ஒருவருக்கொருவர். இது வந்து அதில் உறுதியாக இருந்தாங்க. ஃபெல்லோஷிப் ஃபர்ஸ்ட், டீச்சிங் செகண்ட், ஃபெல்லோஷிப் மூணாவது அப்பம் பிடிக்குதல். கம்யூனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனியன், வி பிலாங் டு ஒன் பாடி. அதுக்கப்புறம் என்னது கடைசியா? ஜெபம் பண்ணுதல், ப்ரேயர் லைஃப். ப்ரேயர் லைஃபு, டீச்சிங்கு, ஃபெல்லோஷிப்பு, அப்புறம் சர்ச் அந்த ஒழுங்குகள், அதில் பங்கெடுக்கிறது, அப்பம் பெற்றுக்குதல். இது வந்து இங்கே ஆதி திருச்சபை செய்தது. அதில் உள்ள ஒன்று தான் அப்போஸ்தல உபதேசம். அதை தான் நம்ம அன்பேக் பண்ணோம். எபிரேயர் 6, 1, 2, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1, அப்புறம் மத்தேயு 5, 6, 7. ஓரளவுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு கொடுத்தேன். நாளைக்கு இதிலிருந்து ஃப்ரம் ஹியர் வி வில் பில்ட். ஆமேன். பிரயோஜனமாக இருந்துச்சா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆர் யூ கெட்டிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப்? நிறைய பேசலாம், இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு வசனம் காமிச்சிட்டுமா? இன்னும் ஒரே ஒரு வசனம். ஆக்ட்ஸ் 11. அந்தியோகிய சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்தியோகிய சபையில் பர்னபாவும் சவுலும் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் அவனும் 1 வருடம் உபதேசம் பண்ணினார்கள். ஆக்ட்ஸ் 11:26. 1 வருடம் உபதேசம் பண்ணினார்கள். அங்கே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. சீஷர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் என்ற நிக் நேம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்டியன்ஸுங்கிற நிக் நேம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க டிசைபிள்ஷிப் 1 வருஷம் டீச்சிங், 1 இயர் ஆஃப் டீச்சிங். இது இப்போ நம்ம 21 டே டீச்சிங் தான். ஆனால் 1 இயர் டீச்சிங் கொடுத்துருக்காங்க. யாரு? பவுலும் ரட்சிக்கப்பட்ட அந்த சவுலும் பர்னபாவும் ஆரம்பிக்கப்பட்ட புது சபையில் 1 இயர் டீச்சிங். பாருங்க, வாசிக்கிட்டோமா? 26, அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்த அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கைகள் அப்படி உயர்த்தி, தேவ சித்தம் செய்ய என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். குயவன் கையிலே களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றும். ஆண்டவரே, சாயலாய் என்னை மாற்றும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இதை முறையாக கற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள, ஒழுக்கப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கிருபை செய்வீராக. அழிந்து போகிற கிரீடத்தை பெறுவதற்காக மக்கள் ஓடுகிறார்கள், ஒழுக்கத்தோடே இருக்கிறார்கள். அழியாத வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் எவ்வளவாய் இச்சையடக்கமாய் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய கேரக்டர் ஆண்டவரே மாறுவதற்கு, ஆண்டவரே எங்களுடைய உள்ளான தன்மை, ஆண்டவரே சுபாவம் மாறுவதற்கு
நீர் எங்களிலே கிரியையை ஆரம்பித்திருக்கிறீர். இந்த முதல் நாள் ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நடத்துவீராக. I'm encouraging all of you to go through what you have heard today. If possible, go through the teaching again in the YouTube. மறுபடியுமாக இதை go through பண்ணுங்க. This is important. ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த 21 நாள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு 1/2 மணி நேரமாவது இருந்து இந்த காரியத்தை வைத்து, மற்ற காரியங்கள் சொல்லாதீங்க. நீங்க மாறணும், குணம் மாறணும், கேரக்டர் மாறணும் என்ற காரியத்தை விட்டு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே அவர்கள் வசனத்தை திருப்பி கேட்க, ஆண்டவரே ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற வேளையில் அவர்களுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீர் இடைப்படுவீராக. தொடர்ந்து பேசுவீராக. புரியாத காரியங்கள் புரியட்டும். முதல் முறை கேட்ட பொழுது புரியாத காரியங்கள் புரியட்டும். ஆசீர்வதியும். நாளை முதல் இன்னும் அதிகமான மக்கள் வந்து கலந்து கொள்ள ஆவியானவர் ஆண்டவரே அநேகரை இழுத்து கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே போதிக்கிற என்னையும் மாற்றும். ஆண்டவரே நானும் ஆண்டவரே பலவீனமானவன், என்னை மாற்றும். எனக்கும் ஆண்டவர் இந்த வசனங்கள் பிரயோஜனமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we want to grow together. நாங்கள் இணைந்து வளர விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தேவைகளோடு வந்த மக்கள், ஆண்டவரே ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்த மக்கள், ஆண்டவரே பணப்பற்றாக்குறை, ஆண்டவரே வியாதி, ஆண்டவரே வறுமை, ஆண்டவரே கடன், ஆண்டவரே நிம்மதி இல்லாத சூழ்நிலை, எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்காக இறங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, அற்புதம் செய்வீராக. உமக்கே மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.